Hi friends, welcome to Vaanaval Mughal TNPSC. இன்னைக்கு நம்ம 6th சோசியல் புக்ல இருக்கிற டேர்ம் 1க்கான லெசன் 1 ஒன் வேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். அதாவது லைன் பை லைன் கொஸ்டின்ஸா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 6th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 1, அதாவது வரலாறு என்றால் என்ன? முதல் கேள்வி, வரலாற்றின் காலம் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது? ஆன்சர், ஆண்டுகளில். வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் டேஷ் பதிவாகும். ஆன்சர், காலவரிசை. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவாகும். மூன்றாவது கேள்வி, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான டேஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர், ஹிஸ்டோரியா. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. நான்காவது கேள்வி, ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் டேஷ் என்பதாகும். ஆன்சர், விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஐந்தாவது கேள்வி, டேஸ் என்பது நாணயம் மற்றும் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். ஆன்சர், நாணயவியல். நாணயவியல் என்பது நாணயம் மற்றும் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். ஆறாவது கேள்வி, வரலாற்றின் ஆதாரங்களில் கிடைத்துள்ள தொல்பொருள் சான்றுகள் யாவை? ஆன்சர், நாணயங்கள் கிடைச்சிருக்கு, கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள் மற்றும் தோல்கை திறன் பொருட்கள். அதாவது இது வந்து தொல்கை திறன், இந்த ரா வராது, அதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. தொல்கை திறன் பொருட்கள். அதாவது வரலாற்றின் ஆதாரங்களில் கிடைத்துள்ள தொல்பொருள் சான்றுகள் எவைன்னு கேட்டாங்கன்னா நாணயங்கள், கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்கை திறன் பொருட்கள். அடுத்த கேள்வி, வரலாற்றின் ஆதாரங்களில் கிடைத்துள்ள கல்வெட்டுகள் யாவை? ஆன்சர், பாறை கல்வெட்டுகள், கோவில் கல்வெட்டுகள் மற்றும் உலோகத் தூண். வரலாற்றின் ஆதாரங்களில் கிடைத்துள்ள கல்வெட்டுகள்னு கேட்டா பாறை கல்வெட்டுகள், கோவில் கல்வெட்டுகள் மற்றும் உலோகத் தூண். எட்டாவது கேள்வி, வரலாற்றின் ஆதாரங்களில் கிடைத்துள்ள செப்பேடுகள், நினைவு சின்னங்கள் யாவை? அரண்மனைகள், கோட்டை, கோவில், ஸ்தூபி மற்றும் மடம். அதாவது வரலாற்று ஆதாரங்களை நமக்கு கிடைச்ச செப்பேடுகள் மற்றும் நினைவு சின்னங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அரண்மனைகள், கோட்டை, கோவில், ஸ்தூபி மற்றும் மடம். தென் ஒன்பதாவது கேள்வி, வரலாற்றின் ஆதாரங்களில் கிடைத்துள்ள தொல்கை திறன் பொருட்கள் யாவை? ஆன்சர், பானைகள், பொம்மைகள், கருவிகள் மற்றும் அணிகலன்கள். வரலாற்றின் ஆதாரங்களில் கிடைத்துள்ள தொல்கை திறன் பொருட்கள் கேட்டா பானைகள், பொம்மைகள், கருவிகள் மற்றும் அணிகலன்கள். வரலாற்றின் ஆதாரங்களில் கிடைத்துள்ள இலக்கிய சான்றுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கிடைச்சிச்சுன்னா மத சார்புள்ள இலக்கியங்கள் மற்றும் மத சார்பற்ற இலக்கியங்கள். வரலாற்றின் ஆதாரங்களில் கிடைத்துள்ள இலக்கிய சான்றுகள் மத சார்புள்ள இலக்கியம் மற்றும் மத சார்பற்ற இலக்கியம். தென் அடுத்த கேள்வி, மத சார்புள்ள இலக்கியங்களில் கிடைத்துள்ள இதிகாசங்கள் யாவை அப்படின்னு கேட்டா ராமாயணம் மற்றும் மகாபாரதம். மத சார்புள்ள இலக்கியத்தில் கிடைத்துள்ள இதிகாசங்கள் ராமாயணம் மற்றும் மகாபாரதம். மத சார்புள்ள இலக்கியத்தில் கிடைத்துள்ள பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு கேட்டா ஆன்சர், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் திருவாசகம். மத சார்புள்ள இலக்கியத்தில் கிடைத்துள்ள பக்தி இலக்கியங்கள் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் திருவாசகம். 13வது கேள்வி, மத சார்பற்ற இலக்கியங்கள் கிடைத்துள்ள சான்றுகள் யாவை? ஆன்சர், காப்பியங்கள் மற்றும் பாடல்கள். அடுத்து வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள், அதுக்கப்புறம் இந்திய ஆசிரியர்களின் நூல்கள் மற்றும் நாட்டுப்புற கதை பாடல்கள். மத சார்பற்ற இலக்கியங்கள் அப்படின்றது என்ன கிடைச்சிருக்குன்னா காப்பியம் மற்றும் பாடல்கள், வெளிநாட்டு பயணி குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள் மற்றும் நாட்டுப்புற கதை பாடல்கள்.
அடுத்த கேள்வி, வரலாற்றுக்கு முந்திய காலம் என்பது டேஸ் பயன்படுத்துவதற்கும் எழுதும் முறைக்கும் கண்டுபிடித்ததற்கு இடைப்பட்ட காலம் ஆகும். ஆன்சர், கற்கருவிகளை. வரலாற்றுக்கு முந்திய காலம் என்பது கற்கருவிகளை பயன்படுத்துவதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் ஆகும். தென் அடுத்த கேள்வி, வரலாற்று தொடக்க காலம் என்பது டேஷ். ஆன்சர், வரலாற்றுக்கு முந்திய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் ஆகும். வரலாறு தொடக்க காலம் என்பது வரலாற்றுக்கு முந்திய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் ஆகும். தென் 16வது கேள்வி, டேஷ் என்பது கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறையாகும். ஆன்சர், கல்வெட்டியல். அதாவது கல்வெட்டியல் என்பது கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறையாகும். தென் 17வது கேள்வி, பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டைக்காகவும் பழக்கப்படுத்திய விலங்கு எது? ஆன்சர், நாய். பழங்கால மனிதர்கள் தங்களை பாதுகாக்கவும் வேட்டைக்காகவும் பயன்படுத்திய விலங்கு நாய். அடுத்த கேள்வி, அசோகர் ஆட்சியில் டேஷ் மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவியது? ஆன்சர், புத்த மதம். அசோகர் ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவிலேயே பல்வேறு பகுதிகளில் பரவியது. தென் 19வது கேள்வி, கிமு 261 கலிங்க போரின் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்? ஆன்சர், அசோகர். கிமு 261 கலிங்க போரின் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். தென் அடுத்த கேள்வி, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார்? ஆன்சர், அசோகர். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்து தந்தது யாருன்னு கேட்டா அசோகர். தென் அடுத்த கேள்வி, நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரைக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய டேஷில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர், சாரநாத் கர்டூனில். அதாவது நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரைக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கர்டூனில் இருந்து பெறப்பட்ட முத்திரையாகும். தென் அடுத்த கேள்வி, அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் டேஷ் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை? ஆன்சர், 20ஆம் நூற்றாண்டு வரை. அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 20ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. தென் அடுத்த கேள்வி, இந்தியாவிலேயே வரலாற்று ஆய்வாளர்களுக்கான ஆய்வாளர்களான டேஷ் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தது. அதாவது யாரோட ஆராய்ச்சியினால மாமன்னரோட அசோகரோட சிறப்புகள் வெளி உலகிற்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், வில்லியம் ஜோன்ஸ், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பிரின்செப் மற்றும் அலெக்சாண்டர் கன்னிங்காம். அதாவது வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப் மற்றும் அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவங்களோட ஆராய்ச்சினால தான் அசோகரோட சான்றுகள்லாம் வெளியே வந்துச்சுன்னு சொல்றாங்க. தென் அடுத்த கேள்வி, டேஸ் என்ற ஆங்கிலேய எழுத்தாளர்கள் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து வெளியிட்டார்? ஆன்சர், சார்லஸ் ஆலன். சார்லஸ் ஆலன் என்ற ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து வெளியிட்டார். தென் 25வது கேள்வி, சார்லஸ் ஆலன் தொகுத்து வெளியிட்ட அசோகரின் வரலாற்று நூலின் பெயர் என்ன? ஆன்சர், த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதாவது சார்லஸ் ஆலன் தொகுத்து வெளியிட்ட அசோகரின் வரலாற்று நூல் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். தென் அடுத்த கேள்வி, சார்லஸ் ஆலன் தொகுத்த அசோகரின் வரலாற்று நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர், 2012ஆம் ஆண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட 6th டேர்ம் உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சு. அடுத்த லெசன் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.